படம் எப்படி இருந்துச்சு? படம் நல்லா இருக்குங்க. படத்துல என்ன விஷயம் சொல்ல வந்தாங்க? இது 2K கிட்ஸினுடைய இப்போ உள்ள தலைமுறையினுடைய விஷயங்களை பேச வந்திருக்காங்க. இது இப்போ உள்ள தலைமுறை அப்படின்னாக்கா லைக் நீங்கள் சில படங்கள் நம்ம பார்த்துருப்போம் 2K கிட்ஸ் படங்கள் அப்படின்னு. அதில் உள்ள அடல்ட் கண்டென்ட்கள் மட்டும் பேசியிருப்பாங்க. அவங்க பிட்டு படம் பார்க்கறது அல்லது அவங்க வந்து இந்த செக்ஷுவலான இதுக்குள்ள சிக்கிக்கிறது அது மட்டும் பேசியிருப்பாங்க. ஆண்கள் வந்து அதை எப்படி புரிஞ்சுக்கணும், ஒரு பெண்ணுகிட்ட பேசும்பொழுது நீங்கள் எப்படி அணுகணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பேசியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு புரிதலோட இந்த படம் இருக்கு. ரொம்ப அற்புதமான படம். கிராஃப்டாவுமே ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டாப் டு எண்டு வரைக்குமே, ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே ரொம்ப எங்கேஜிங்காக இருந்துச்சு. எங்கேயும் போர் அடிக்கல, தொய்வு இல்லை. படத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். எல்லாரும் பாருங்க, ரொம்ப அருமையான. முக்கியமா வந்து இந்த படத்துல எல்லாருமே புதுமுகங்களா நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி? ஆமா, எதுவுமே புதுமுகமா தெரியல. எல்லாருமே வெல் ட்ரைன்டு ஆக்டர்ஸ் மாதிரி இருந்தாங்க. எனக்கு ரொம்ப அருமையா இருந்துச்சு. ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. இந்த டைலாக் பேசும்பொழுது சில சிக்கல் வரும் புது நடிகர்களுக்கு. இந்த கையை எப்படி கொண்டு போறது, கையை எப்படி வச்சுக்கலாமா, இங்கே வச்சுக்கலாமா, தெரிஞ்சிருமா அப்படின்னு. அப்படி எதுவுமே எங்கேயுமே இல்லை. எல்லா நடிகர்களுமே வந்து நல்ல ஒரு ட்ரெயின்டான ஆக்டர்ஸ், ஏற்கனவே நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி முதிர்ச்சியுற்ற ஒரு நடிகர்கள் மாதிரி தான் தெரிஞ்சாங்க. அதனால எந்த இடத்துலையுமே புது நடிகர்கள் அப்படின்ற ஒரு வாடையே எனக்கு தெரியல. ரொம்ப அருமையா இருந்துச்சு. பிரதீப் அவர்களுடைய மியூசிக் அண்ட் சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது தலைவா. சில இடங்கள்ல தவுள், இந்த நாயனம்லாம் பயன்படுத்தியிருந்தாங்க. அது ரொம்ப எங்கேஜிங்கா இருந்துச்சு. அதனால எந்த இடத்துலையுமே தொய்வு இல்லை. லைட்டாக ஒரு டிராவல் இருந்தால் கூட அங்கே ஒரு தவிளை போட்டிருந்தாங்க, அல்லது ஒரு சின்ன நாயனத்தை போட்டிருந்தாங்க, ஒரு வில்லுப்பாட்டு ஒன்று மாதிரி ட்ரை பண்ணியிருந்தாங்க. அது எல்லாருமே ஓகேவா இருந்துச்சு. எனக்கு வந்து நல்ல ஒர்க் அழிச்சது. சின்ன இடங்கள்ல மியூசிக்கால சிரிக்க வச்சாரு. அது எல்லாமே ரொம்ப அருமையா இருந்துச்சு. எல்லா கிராஃப்ட்டுமே ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. ஸோ ஃபேமிலியோட வந்து பார்க்க முடியும். நல்ல பேரே நல்லா இருக்கு படம். ரொம்ப இயல்பா இருந்தது, ரொம்ப லைவா இருந்தது படம். ரொம்ப ரியலா படங்கிறத ஃபீல் பண்ணாம ஒரு இது மாதிரி. புரியல. கதைக்களம்ங்கிறது ரொம்ப ஒரு இப்ப இருக்கிற ஒரு டீனேஜரோட ஒரு பையனோட ஒரு இது, ஒரு மனநிலை இருக்குல்ல, அந்த ரிலேஷன்ஷிப் பத்தின வந்து ஒரு இது இருக்கு. அதை வந்து சில அப்படியே ரொம்ப அதை வெளிப்படைத்தன்மையோ ஒரு கதையா இருந்து நான் பார்த்துருக்கேன். எல்லாருமே நல்லா நடிச்சிருக்கேன். எல்லாருமே பார்க்கலாம். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. படமா ப்ரோ? 2K கிட்ஸ் ரொம்ப பிடிக்கும். யதார்த்தமா பண்ணியிருக்காங்க, சூப்பரா பண்ணிருக்காங்க. 90s கிட்ஸும் பார்க்கலாம் ப்ரோ. இதுவா ப்ரோ? இப்ப இருக்கிற லவ் எப்படி இருக்குன்றதான் அதை வச்சுதான் பண்ணிருக்காங்க. நல்லா யதார்த்தமா சூப்பரா பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு ப்ரோ. டைட்டில் படத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கு. யதார்த்தமா சூப்பரா பண்ணிருக்காங்க. நல்லா பண்ணிருக்காங்க. இல்ல யூஷுவல் ஸ்டோரி தான் ப்ரோ. ஆனா அது யதார்த்தமா பண்ணிருக்காங்க. நம்மள ஒரு ஆள் இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் பண்ணிருக்காங்க. இல்ல அந்த மாதிரிலாம் இல்ல ப்ரோ. கேமரா மேபி அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா ஷார்ட் ரொம்ப லாங் ஷார்ட்டா தான் வச்சிருக்காங்க. க்ளோஸ் அந்த மாதிரி நிறைய கட்டு போல, அதனால அப்படி சொல்றாங்க. பார்க்கலாம் ப்ரோ. ஆனால் டைலாக்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் அடர்ட்டா இருக்கு, அவ்வளவுதான். ஓகே, தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ் பண்ணி மூவி நல்லா நல்ல பேரே வாங்க வேண்டும் பிள்ளைகளே எம்ஜிஆர் படத்தோட டைட்டில்.